ஏஷலோகே சதம் தர்ம யஜ்யஷ்டவசகோ பவேதி. அண்ணாவ தெய்வமான நினைப்பது சாதுக்களுடைய தர்மம். அதையும் தவிர்த்து ராமனை நீ எப்படி நினைக்கணும் தெரியுமானால் தமைதான் நினைக்கப்படாது. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம். ராமனை உங்க அப்பாவா நினைக்கணும். சீதை தமையனுடைய மனைவியாக நினைக்க கூடாது. மாம் வித்தி ஜனகாத்மஜாம். உன்னை பெத்த தாயான சுமித்ரையாக நினைக்கணும். என்ன நினைக்கணும் சீதையை? அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாதயதா சுகம். காடனி அயோத்தியா நினைக்கணும். காட்டுல போய் நான் கஷ்டப்படுவானேன்னு நினைக்கப்படாது லட்சுமணா. காடு அயோத்தி என்று நினைக்கணும் நாளாம். பல அர்த்தங்களை வச்சு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலாம். ராமனி தசரதனா நினைக்கணும் நாளாம். தசன்னு பட்சிக்கு பேரு, மூக்கால குத்தி சாப்பிடும் ஜீவனுக்கு பேரு. ரதம்னா தேர், பட்சி ரதனான கருடாரூடனான நாராயணனா நினைக்கணும் ராமனே நாளாம். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம். ஜனகனுடைய பெண்ணை மாம் வித்தி மாம் நாளாம். மா என்றால் மகாலட்சுமிக்கு பேரு, மகாலட்சுமி என்று நினைக்கணும். சீதையை நாளாம். மாம் வித்தி ஜனகாத்மஜாம். பிரம்மவித் குலத்தில் தானே லட்சுமி வசிப்பள். அதனால்தான் பிரம்மவித்தனுடைய குலத்தில் வந்து பிறந்தாள் மகாலட்சுமி என்று நினைக்கணும். நீ அயோத்தியா நினைக்கணும் நாளாம். அயோத்தி என்றால் தேவானாம் பூரயோத்தியா ஸ்ரீ வைகுண்டத்துக்கு பேராம். ஒருவராலையும் யுத்தம் பண்ணி தகைய முடியாத பட்டணமாம். அது ஸ்ரீ வைகுண்டமாம். காட வைகுண்டமா நினைக்கணும். என் ராமன் போகுமிடங்கள்லாம் வைகுண்டம் சொன்னாலாம் சுமித்ரை. மகாஜானவதி அவள். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம். அயோத்தியாவதவீம் வித்தி கச்சதாதயதா சுகம். புறப்படு சுமித்ரா. கச்ச கச்சேதி. நிற்காதே நிற்காதே, புறப்படு புறப்படுன்னு பிடிச்சு தள்ளினாளாம் லட்சுமணனை.